புள்ளைய எப்படி வளர்க்கறதுன்னு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள பட விட மாட்டேன். இருக்கீங்களா? நானும் இருக்கிறேன். எங்க அம்மாட்ட ஒரே கேள்வி கேட்டேன். அம்மா 25 வயசுல நான் என்ன ஆகணும் நான் முடிவு பண்ணிட்டேமா, என் பையன் இன்னும் முடிவு பண்ணாம இருக்கிறாமா, ஏம்மான்னு கேட்டேன். எங்க அம்மா 82 வயசு. உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி நீ உன் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கல. அது முத்தையும் வைரத்தையும் சாப்பிட்டு வளருது. நீ கஞ்சிக்கு வழி இல்லாம வளர்ந்த, அதனால்தான் நீ வேகமா வளர்ந்த, அவன் ஸ்லோவா வளர்றான்னு சொன்ன. புரிஞ்சுதா? நம்ம பிள்ளை ஏன் நம்மள மாதிரி இல்ல. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எல்லாம் பிள்ளைய வளர்க்கறத நிறுத்துங்க. முதல்ல அதுங்க வளர்ந்துரும். நாமளே வளர்ந்துட்டோம், அதுங்க வளராதா? நான் யோசித்து பார்க்கிறேன். புத்தகம் எனக்கு சொல்லி தருகிறது. உன் சூழலை கொஞ்சம் குழந்தைகளிடத்தில் வலுப்படுத்து. ரொம்ப இலகுவாலாம் அவங்கள வச்சிருக்காத. ஒரு 1/2 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு ஒரு 2 மாடி ஏற சொல்லுங்களேன் உங்க பிள்ளைய. ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாக்கியசாலிகள். ஏனென்றால் நீங்கள் முதிர முதிர உங்களை அந்த குழந்தை பார்த்து கொள்ளும். அது வெயிட்ட தூக்கிட கூடாது. நீங்க தூக்கிட்டு ஏறினீங்கன்னா நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். மிக மிக வலிமையான மனிதர்களை உருவாக்குவதற்கு சில சிரமமான சூழ்நிலைகளை கொடுத்து பழக வேண்டும் என்று சொல்கிறான் அந்த ஆப்பிரிக்க அறிஞன்.